லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்த சாத்தியம் இல்லை. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் அம்பாசமுத்திரம் துணை இயக்குனர் சார்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இணைகிறார். ஆல்வின், மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசின் தேயிலை தோட்ட நிர்வாகம் எடுத்து நடத்த சாத்தியம் இல்லை என முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் சார்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவிற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி, வெட்டி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. இந்த தேயிலை தோட்ட நிர்வாகம் என்பது பிபிடிசி நிர்வாகத்தினுடைய சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பிபிடிசி நிர்வாகத்தினுடைய குத்தகை காலம் 99 ஆண்டுகால குத்தகை 2028ஆம் ஆண்டு முடிவடைகிறது. அதற்கு முன்பதாகவே அவர்கள் தொழிலாளர்களிடம் விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அவர்கள் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில தேயிலை தோட்ட நிர்வாகத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருக்கிறது. முன்னதாக அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இறுதி நாளுக்குள் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்று அந்த பிபிடிசி நிர்வாகம் எல்லாம் சொல்லியிருந்தது. ஆனால் தொடரப்பட்ட வழக்கினுடைய அடிப்படையில் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஸ்டாலின், அதே போன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பில் கிருஷ்ணசாமி ஆகியோர் தாக்கல் செய்த மனுவினுடைய அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது என்று உத்தரவிட்டதோடு அரசினுடைய சார்பில் இந்த விவகாரத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை அரசு ஏற்று நடத்த வேண்டும், இல்லை என்றால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு 4 ஏக்கர் 10 ஏக்கர் வரை நிலம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு உரிய பதிலை அரசு நிர்வாகம் கொடுக்க உத்தரவிட்டு நாளைய தினத்திற்கு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அரசு சார்பில் வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட வேண்டிய நிலையில தங்கள் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்ய உத்தரவிட்ட நிலையில களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய அம்பாசமுத்திரம் துணை இயக்குனர் தரப்பில் இருந்து அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தான் தற்போது முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு 2018 அடிப்படையில் அது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி